Hello students, இன்னைக்கு இந்த வீடியோவில் காமன் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 2025-26 அதாவது இப்போ எழுதி முடிச்சிங்க இல்லையா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டோட பேப்பர். இதோட ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் நிறைய ப்ரோக்ராம் பேஸ்ட் கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்ததுனால அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா காமன் எக்ஸாமுக்கு இது வரலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஆன்சர் ஒன்று டிஸ்கஸ் பண்ணலாம். Which generation of computer used ICs? It's a third generation. How many bytes does 1 kilobyte contain? 1024. Which is the fastest memory? Cache memory. Which of the following OS is a commercially licensed operating? Commercial license on the Windows. The shortcut key used to rename a file on the F2. Loop invariant need not be true. Start of the loop ன்றதுனால start of the loop, end of the iteration, start of each iteration வரும். ஸோ start of the algorithm தான் கரெக்டான ஆன்சர் கிடையாது. சரியா? அதாவது need not be true. Who developed C++? C++ யாரு? ஜான் ஸ்ட்ரௌஸ்ட்ரப். இது எல்லாமே புக் பேக் கொஷின்ஸ் தான். கொஷின் நம்பர் 8 வந்து ப்ரோக்ராம் பேஸ்டு. ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் யூஸிங் நேம் ஸ்பேஸு மெயின். இங்கே இன்ட்டு கொடுக்காட்டியுமே டிஃபால்ட்டாக இன்ட்டு தான் எடுத்துக்கும். சம் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ சம்மை வந்து 5 நம்ம இங்கே எழுதிக்கலாம். சம் இஸ் ஈக்குவல் டு 5. இதோட அவுட்புட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார் லூப்பு ஃபார் இன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு 1ன்னு எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு சம் இஸ் ஈக்குவல் டு இந்த கண்டிஷனை செக் பண்ணும். ஃபஸ்ட்டு இது, அப்புறம் இந்த கண்டிஷனை செக் பண்ணுது. எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு. ஸோ உள்ள லூப்குள்ளார போகுது. லூப்பில் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் எக்ஸ். சம்மோட வேல்யூ என்னது? 5. 5 ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ என்னது? 1. ஸோ 5 + 1 இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ இந்த இட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. திருப்பி மேலே போகுது. இந்த செக்மெண்ட்டுக்கு போகுது எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ்ஸு. ஸோ எக்ஸோட வேல்யூ ஏற்கனவே 1 இருந்ததுனால இப்போ எக்ஸோட வேல்யூ 2 ஆகிடும். அப்புறம் திருப்பி இங்கே வரும். இது ஃபஸ்ட்டு தடவை மட்டும்தான் பண்ணும். அதுக்கப்புறம் இது ரெண்டும் தான் மாறி மாறி. ஓகேவா? ஸோ அப்போ 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ இப்போயுமே கண்டிஷன் என்னது? நமக்கு ட்ரூவாக இருக்குது. ஸோ லூப்குள்ளார போனால் சம் இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே என்ன இருந்தது? சம் வேல்யூ 6 இல்லையா? ஸோ 6 ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ 2. ஸோ 6 + 2 தட் இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ சம்மோட வேல்யூ 8. ஸோ இப்போ திருப்பி என்ன பண்ணுது? இங்கே எக்ஸுக்கு போகுது. எக்ஸோட வேல்யூ ஏற்கனவே நமக்கு என்ன இருந்தது? 2 இருந்தது. அப்போ 2 + 1னா எக்ஸ் வந்து இப்போ வந்து 3 ஆயிடுச்சு. ஸோ 3னா 3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 கண்டிஷன் வந்து திருப்பி ட்ரூவாக இருக்குது. ஸோ சம் வேல்யூ கண்டுபிடிக்குது. சம் வந்து ஏற்கனவே நமக்கு என்ன இருந்தது? 8 இருந்தது. ஸோ 8 + 3 எக்ஸோட வேல்யூ 3 அதை ஆட் பண்ணுது. ஸோ 8 + 3 11. ஓகேவா? ஸோ திருப்பி எக்ஸுக்கு இங்கே போகுது. எக்ஸோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஏற்கனவே எக்ஸோட வேல்யூ 3 இருந்தது இல்லையா? அப்போ 3 + 1 4. ஸோ 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. இப்போயுமே கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூவாக இருக்குது. ஸோ உள்ளே போய் சம்மோட வேல்யூ கால்குலேட் பண்ணுது. சம் இஸ் ஈக்குவல் டு முதல்ல என்ன வேல்யூ இருந்தது? 11. ஸோ 11 + 4 எக்ஸோட வேல்யூ என்னது? 4. ஸோ 11 + 4 15. ஓகேவா? இப்போ திருப்பி என்ன பண்ணும்? எக்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணும். இந்த செக்மெண்ட்டுக்கு போகுது இல்லையா? இப்போ எக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ ஏற்கனவே 4 இருந்தது. 4 + 1 இப்போ 5 ஆயிடுச்சு. ஸோ 5 லெஸ் தேன் ஈக்குவல் டு 5 கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ சம்மோட வேல்யூ திருப்பி கால்குலேட் பண்ணுது. ஏற்கனவே நமக்கு என்ன இருந்தது? 15. இங்கே வந்து 5. ஸோ 15 + 5 இப்போ 20 ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ திருப்பி இந்த செக்மெண்ட்டுக்கு போகுது. செக்மெண்ட் போனால் எக்ஸு வந்து ஈக்குவல் டு 6 ஆகிடும். சரியா? அப்போ 6 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கண்டிஷன் 6 வந்து கிரேட்டர் தென் இல்லையா? ஸோ கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ வெளியில் வந்துடும். ஸோ சி அவுட் வெளில வந்து அடுத்த லைன் என்ன இருக்குது அப்படின்னா சி அவுட் சம்மு. சி அவுட் வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கும் ஆன்சரை. அதனால 20ன்றது தான் உனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு which of the following function is with the return value and without any argument? ரிட்டர்ன் வேல்யூ இருக்கணும், ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது. இப்போ ரிட்டர்ன் வேல்யூனா இதுதான் ரிட்டர்ன் வேல்யூ. இது உள்ளார பேராந்தசிஸ்குள்ளார இருக்கிறது தான் ஆர்குமெண்ட். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து என்ன இருக்குது? ரிட்டர்ன் வேல்யூ இருக்குது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா எனி வித்தவுட் எனி ஆர்குமெண்ட் இல்லை, அதனால எம்டி பேராந்தசிஸ் இருக்கு. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? int age is equal to 690 2018 to how many elements are there in the array? இது வந்து array. இதில் எத்தனை எலிமெண்ட் இருக்கு? 1 2 3 4 5. ஸோ 5 தான் ஆன்சர். which of the following is most important advantage of inheritance ஓட அட்வான்டேஜ் கேட்டிருக்காங்க. கோட் ரீயூசபிலிட்டி. ஓகேவா? Question number 12. Which of the following constructor is executed for the following prototype? 3 types of constructor நமக்கே தெரியும். ஒன்று வந்து parameterized, non-parameterized, copy constructor. இதில் என்ன constructor இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ampersand sign இருக்கு இல்லையா? ampersand sign இருந்தாலே இதுக்கு பேர் copy constructor. So copy constructor. Which of the following refers to a function having more than one distinct meaning? more than one distinct meaningனாலே அது வந்து function. அதனால function overloading. Which of the following is the process of creating new class from existing class? Inheritance. The process of converting cipher text to plain text. என்ன கொடுத்திருக்கான்? conversion of cipher to plain. அப்போ decryption. ஓகேவா? அதே மாற்றி கேட்டாங்கன்னா plain text to cipher textனா encryption. ஸோ இதெல்லாமே புக் பேக் கொஷின் தான். ஸோ இதுதான் 1 மார்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 2 மார்க்ஸ் பார்க்கலாம். Question number first 116th வந்து data information book back question. convert first chapter இது convert 46 into binary. இதுவும் book back தான். ஸோ இதை ஒரு தடவை சொல்லித்தரேன். 46 பைனரியாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 2 2s are 4, 3 2s are 6. அப்போ 23 into 2 வந்து 46. ரிமைண்டர் எழுதணும் 0. திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணணும். 11 2s are 22. ஸோ ரிமைண்டர் வந்து 1. திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 5 2s are 10. ரிமைண்டர் 1. திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணால் 2 2s are 4 1. அப்புறம் திருப்பி 1 2s are ரிமைண்டர் வந்து 0. ஸோ இதோட நிறுத்திக்கணும். இதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட் ஸ்டெப் என்னவாக இருக்குன்னா 1 0 வரணும், இல்லைனா 1 1ன்னு வரணும். அதுதான் கடைசியாக இருக்கும். சரியா? அவ்வளோதான் நம்மளுடைய ப்ராசஸ் ஓவர். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 1 0 1 1 1 1 3 1. ஓகேவா? 0. இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இதுவும் ஈஸியானது. புக் பேக் கொஷின் தான். HDMI இதுவும் புக் பேக். 2 uses of operating system புக் பேக். மென் பை டோக்கன், நேம் த டோக்கன்ஸ் அவைலபிள் இன் C++. இதுவுமே தேரி தான். புக் பேக் கொஷின் தான். write a while loop that display the number 5 10 15 20. ஸோ இந்த கொஷினை பார்ப்போமா? இதுவும் புக் பேக் தான். பட் நான் ஒரு தடவை சொல்லித்தரேன் பாருங்கள். while loop எழுத சொல்லியிருக்கான். இந்த நம்பர் டிஸ்பிளே பண்ணோம். ஸோ 5 அடுத்த நம்பர் 10, அடுத்த நம்பர் 15. ஸோ 5 5ஆக இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? அப்போ while loop மட்டும் ஃபுல் ப்ரோக்ராம் எழுதணுன்ற அவசியம் இல்லை. while loop மட்டும் எழுதினா போதும். ஸோ ஃபஸ்ட்டு whileக்கு எப்போதுமே இனிஷியலைசேஷன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ x is equal to 5. ஸ்டார்டிங் வேல்யூ என்ன இருக்குது? 5லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ x equal to 5. அடுத்தது நம்ம whileோட கண்டிஷன் சொல்கிறோம். ஸோ while x less than or equal to 50 வரைக்கும். ஏன்னா லாஸ்ட் வேல்யூ 50 வரைக்கும் பண்ணணும். ஸோ whileக்குள்ளார என்ன பண்ணுறோம் அப்படின்னா cout x. ஸோ நம்ம எக்ஸை வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கணும். அதனால தான் எக்ஸு பக்கத்தில் ஒரே லைனில் டிஸ்பிளே பண்ணணும். இது கொடுத்துருக்கிறதுனால நம்ம /t போட்டுடலாம். சரியா? அப்போ ஒரே லைனில் வரும், ஸ்பேஸ் விட்டு வரும். அடுத்தது எக்ஸோட வேல்யூ. அடுத்த வேல்யூ பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்? எக்ஸு 5 5ஆக இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? அப்போ எக்ஸு += 5. அவ்வளோதான். இப்போ எக்ஸோட வேல்யூ 5 less than or equal to 50. ஸோ 5 டிஸ்பிளே ஆகிடுச்சு. எக்ஸ் வந்து += 5னா 5 + 5 10. ஸோ திருப்பி போகும் லூப்பில். இங்கே போனோம்னா 10 less than or equal to 50. இப்போ கண்டிஷன் ட்ரூ. ஸோ cout xனா 10 டிஸ்பிளே ஆகிடும். அப்புறம் 15 less than, அப்புறம் 20 less than, 25 less than, அப்படியே 50 வரைக்கும் டிஸ்பிளே பண்ணும். 50க்கு அப்புறம் 50 + 5னா 55. 55 less than or equal to 50னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ வெளியில் வந்துடும். ஸோ 50யோட நிறுத்திக்கும். ஸோ இதுதான் கோடிங் இதுக்கு. சரியா? ஃபுல் ப்ரோக்ராம் எழுதலாம். அப்படி இல்லைனா இந்த கோடிங் மட்டும் இது மட்டும் எழுதிங்கன்னா போதும். இந்த பார்ட் மட்டும் while loop வச்சு. ஏன்னா அது 2 மார்க்ஸ் தானே. இப்போ வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம்? இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்னன்னு கேட்டிருக்காங்க. IO string.h using namespace int main char str1 of 50 computer science அப்படின்ற ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க.
STR1ஓட வேல்யூ என்னது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. சி அவுட் STRLWR அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்ட்ரிங் லோவர் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்ட்ரிங்கை வந்து லோவர் கேஸ்க்கு மாற்றணும் அப்படின்னு அர்த்தம். சரியா அப்போனா என்ன ஆகும் எல்லாமே ஸ்மால் கேஸில் டிஸ்பிளே ஆகும். COMPUTER ஸ்பேஸு SCENCE ஓகேவா. அடுத்தது சி அவுட் STRLEN ஆஃப் இது என்ன பண்ணும் இது வந்து லென்த்தை கண்டுபிடிக்கும். லென்த்துனா என்ன அர்த்தம் எத்தனை கேரக்டர் இருக்குது இதில் அப்படின்னு கண்டுபிடிக்கும். 1 2 3 4 5 6 7 8 இந்த ஸ்பேஸையும் கவுண்ட் பண்ணும். 9 10 11 12 13 14 15 16 அப்போ பக்கத்துலேயே 16ம் டிஸ்பிளே ஆகும். ஏன்னா நமக்கு இங்கே ஸ்லாஷனும் எதுவுமே கொடுக்கல எண்டலும் கொடுக்கல. அதனால சி அவுட் எப்போதுமே அதே ஸ்லாஷன் கொடுத்தா தான் அடுத்த லைனில் வரும் இல்லைன்னா அதே லைனில் தான் டிஸ்பிளே ஆகும். சரியா ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகே ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து இதுதான். ஓகேவா ஸோ 21ஓட ஆன்சர் வந்து இங்கே எழுதியிருக்கேன். லிஸ்ட் த ஆப்ரேட்டர்ஸ் தட் cannot be overloaded வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் புக் பேக் கொஷின். ரைட் த அவுட்புட் ஆஃப் த கிவன் C++ ப்ரோக்ராம் இதை டிஸ்கஸ் பண்ணலாம். கொஷின் நம்பர் 24 திருப்பி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ரைட் அவுட்புட் கேட்டிருக்காங்க. இது வந்து கம்பல்சரி கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். பாருங்க அரே கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம் ஆஃப் 5 ஈக்குவல் டு 5 10 15 20 25. ஸோ நம்மில் வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்குது நம்மன்ற அரேயில். அப்போ இதுக்கு இண்டெக்ஸ் போடணும். ஒரு வேல்யூ எப்படி அரே ஆக்சஸ் பண்ணும் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி தான். இண்டெக்ஸ் எப்போதுமே 0லேருந்து ஆரம்பிக்கணும். 0 1 2 3 4 இது நம் ஆஃப் 0 நம் ஆஃப் 1 நம் ஆஃப் 2 20 வந்து நம் ஆஃப் 3 25 வந்து நம் ஆஃப் 4 இப்படி தான் ஆக்சஸ் பண்ணோம். சரியா ஸோ இன்ட்டு T ஈக்குவல் டு 2 டீயோட வேல்யூ ஃபஸ்ட்டு 2ன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சி அவுட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நம் ஆஃப் 2 அப்படின்னு அர்த்தம். நம் ஆஃப் டீனா நம்ம டீயோட வேல்யூ 2 இல்லையா. அப்போ நம் ஆஃப் 2 இப்போ நம் ஆஃப் 2னா என்ன வரும் நம் ஆஃப் 2ஓட வேல்யூ என்ன இருக்குது இங்கே பாருங்கள் 15. ஸோ 15 நம் ஆஃப் 2ன்றதுனால அவுட்புட் எப்படி வரும்னா இங்கே அவுட்புட் நான் எழுதியிருக்கேன். ஸோ 15. அடுத்தது என்ன இருக்குது ஸ்லாஷ் டி கொடுத்ததுனால ஒரு ஸ்பேஸ் விடும். ஸோ அடுத்த அவுட்புட் இங்கே தான் வரும். அடுத்த லைன் அடுத்த சி அவுட் ஸ்டேட்மெண்ட்டில் நம் ஆஃப் T + 1 டீயோட வேல்யூ என்ன இருந்தது ஏற்கனவே 2 இருந்தது. அப்போ நம் ஆஃப் 2 + 1 தட் இஸ் 3ன்னு அர்த்தம். ஸோ நம் ஆஃப் 3 என்ன வேல்யூ 20. ஸோ அடுத்ததில் ஸ்பேஸ் விட்டதுக்கப்புறம் 20 பிரிண்ட் ஆகும். அடுத்தது ஸ்லாஷ் டி கொடுத்துருக்காங்க. திருப்பி ஒரு ஸ்பேஸ் விட்டு இங்கே நிற்கும் கர்சர். இப்போ அடுத்த சி அவுட் ஸ்டேட்மெண்ட்டில் நம் ஆஃப் T + ஈக்குவல் டு 2 ஏற்கனவே டீயோட வேல்யூ என்ன இருந்தது 2 + இங்கே எழுதுகிறேன். ஸோ நம் ஆஃப் 2 + 2 தட் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ ப்ளஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்தா என்ன ஆகும் டீயோட வேல்யூ 4ன்னு மாறிடும். சரியா அப்போ நம் ஆஃப் 4 இப்போ நம் ஆஃப் 4 என்ன இருக்குது 25. ஸோ 15 20 25 இதுதான் இதோடைய அவுட்புட். ஓகேவா ரொம்ப ஈஸியான கொஷின் இது கம்பல்சரி. ஓகே ஸோ இப்போ அடுத்தது 3 மார்க்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து 1011 + 1001. ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ண பைனரி அடிஷன் ரொம்ப ஈஸியான சம் தான். 1011 1001 நம்பரை கரெக்டாக காப்பி பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ் பண்ணணும். ஸோ 1 + 1 என்ன வரும் 10 வரும். இப்போ இங்கே 0 போட்டுக்கணும். கேரி வந்து 1 கேரி ஓவர் ஆகும். ஸோ திருப்பி 1 + 1 திருப்பி 1 + 1னாலும் என்ன 10 இப்போ 0 எழுதிடணும். 1 இங்கே கேரியாக போட்டுக்கணும். திருப்பி 1 + 0னா என்ன வரும் 1 + 0 நார்மல் அடிஷன் மாதிரி தான் 1 சரியா. ஸோ 1 + 1னா நமக்கு தான் ஏற்கனவே தெரியும் 10 கேரி இல்லாதனால அந்த 10வை அப்படியே எழுதிடணும். ஸோ இதுதான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா ஸோ இதோட ஆன்சர் வந்து இதுதான் 25A ஆன்சர் இதுதான். நம்ம அடுத்தது வந்து பியோட ஆன்சர் பார்க்கலாமா. பி வந்து ஒரு சப்ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. 100 10 10 அடுத்தது வந்து 10100 1 2 3 4 5 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ கரெக்டாக போடுங்க இல்லைனா ஆன்சர் தப்பாகிடும். காப்பி பண்ணும்போது கரெக்டாக எழுதுங்க சரியா. ஸோ இங்கே ஓகே மைனஸ். இப்போ எனக்கு இப்போ பண்ண வரல அப்படின்னா இங்கே சும்மா ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் 0 வேணும்னாலும் போட்டுக்கலாம் சரியா. ஸோ 0 - 0
0 ஆகிடும். 1 மைனஸ் 0 நார்மல் சப்ட்ராக்ஷன் மாதிரி தான். 1லேருந்து 0 போகுமா, போகாது இல்லையா, அப்போ 1. இப்போ 1லேருந்து 0 போகும், அதனால 1ன்னு எழுதியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1 வந்து போகாது இல்லையா, அப்போ நம்ம பாரோ பண்ணணும். பாரோ பண்ணால் என்ன ஆகிடும், இது 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 0 ஆகிடும். 2 நம்ம ஆக்சுவலாக எழுதக்கூடாது. இதோட பைனரி ஃபார்ம் என்ன அப்படின்னா 1 0. பட் நம்ம வந்து சும்மா நம்மளோட ஈஸியாக புரியணுன்றதுக்காக நம்ம 2ன்னு போடுறோம். பைனரி நம்பர் அப்படின்றதுனால 2ன்னு போட்டுக்கோங்க. சரியா, 2 நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இங்கே எழுதும்போது 1 0 போட்டுக்கோங்க. ஸோ 2லேருந்து 1 போச்சுன்னா என்ன வரும், 1. அவ்வளோதான். சரியா, இப்போ 0 இருக்குது இங்கே. இப்போ 0 மைனஸ் 0 இங்கே 0. திருப்பி இங்கே என்ன இருக்குது, 0 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து பாரோ பண்ணணும். சரியா, அப்போ இதுலேயுமே இல்லை. அப்போ இங்கேருந்து பாரோ பண்ணுறோம். அப்போ என்ன ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து 2ன்னு ஆகிடும். இங்கே வந்து 1ன்னு இருக்கும். நம்ம நார்மலாக டெசிமல் நம்பர் சிஸ்டமில் என்ன போடுவோம், இங்கே 10, இங்கே 9 போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே 2, இங்கே 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. சரியா, ஸோ 2ன்றது என்ன அப்படின்னா 1 0ன்னு அர்த்தம். சரியா, இப்போ 2 மைனஸ் 1 என்ன வரும், 1. இப்போ 1லேருந்து 0 பண்ணால் என்ன வரும், 1 வந்துடும். இங்கே இருக்க எல்லாமே இங்கே கொடுத்ததுனால இங்கே இது 0 ஆகிடும். ஸோ 0 0னா 0 தான். ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சிருச்சா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா தெரியும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் வரணும். நீங்கள் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். 0 + 0 0, 1 + 0 1, 1 + 1 0 கேரி 1. ஸோ அந்த 1 இங்கே வந்துருச்சு. திருப்பி 1 + 1 வந்து 0 கேரி 1. திருப்பி 1 + 1 0 1. நீங்கள் ஒரு தடவை எழுதி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர். ஓகேவா, இப்போ அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபை த மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த டேட்டா. ரொம்ப ஈஸியான கொஷினு. சைஸு அதனால் 8 பிட்டு 16 பிட்டு 32 பிட்டு 64 பிட்டு மைக்ரோ ப்ராசஸர். Differentiate, copy and move. Book back question. Draw the flowchart that represents the following algorithm. இது 6th chapter 7th chapterல இருக்குது. ஸோ இது வந்து எப்படி பண்ணணும், flowchart வரைய சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே S1, அதுக்கப்புறம் C is false அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. டபுள் டேஷ்னா கமெண்ட்டுன்னு அர்த்தம். சரியா, C வந்து ஃபால்ஸ்ன்னு அர்த்தம். இஃப் C செக் பண்ணுது, ட்ரூவாக இருந்தால் S2, அப்படி எல்ஸ் ஃபால்ஸாக இருந்தால் S3, அதுக்கப்புறம் S4 வரணும். ஓகேவா, ஸோ இதை எப்படி வரையணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு S1. ஸோ நம்ம வந்து ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸில் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கண்டிஷன் செக் பண்ணணும் இல்லையா, அப்போ C வந்து கண்டிஷன், இதில் வந்து ட்ரூ எழுதிக்கோங்க. ட்ரூவாக இருந்ததுன்னா எதை எக்ஸிக்யூட் பண்ணணும், S2. ஸோ S2. அதே இங்கே வந்து ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும், S3. அதெல்லாம் கரெக்டாக போடுங்க. அப்புறம் ரெண்டுமே முடிச்சதுக்கப்புறம் எதை எக்ஸிக்யூட் பண்ணணும், S4. அவ்வளோதான். இதுவுமே என்ன பண்ணணும், S2 முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது S4க்கு தான் வரணும். சரியா, ஸோ இப்படி தான். இதுதான் ரொம்ப ஈஸியான ஒரு 3 marks கொஷின் இது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் C++ கீவேர்ட் அண்ட் ஐடென்டிஃபையர். ரீரைட் த ஃபாலோயிங் கோட் ஸோ தட் இட் இஸ் ஃபங்க்ஷன். இது கூட புக் பேக் கொஷின் தான். ஸோ இது வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குது, இதை கரெக்ட் பண்ணி எழுதணும். ஸோ அது கரெக்ட் பண்ணால் இது ஒர்க் ஆகணும் அப்படின்ற மாதிரி. சரியா, ஸோ என்னெல்லாம் மிஸ்டேக், V = 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து டிக்ளேரே ஆகாமல் இருக்கிறதுனால இன்ட்டு B = 5. அப்புறம் உள்ளே வந்து டோட்டல் அப்படின்னு ஒரு வேரியபிளும் இருக்குது இல்லையா, ஸோ அதையும் நம்ம டிக்ளேர் பண்ணணும். டோட்டல் = 0ன்னு போட்டுக்கணும். சரியா, 2 டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதியாச்சு. அடுத்தது டூ பக்கத்தில் செமிகோலன் வரக்கூடாது. சரியா, ஸோ இந்த செமிகோலன் கிடையாது, இது வராது. ஸோ கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அப்புறம் உள்ளே வந்து டோட்டல் ப்ளஸ் C = V. இது கரெக்ட். டோட்டலோட V ஆட் பண்ணிகிட்டே வரும். நம்ம சம்முன்னு ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். அடுத்தது C out பக்கத்தில் என்ன வரணும், இன்சர்ஷன் ஆப்ரேட்டர். ஒரே ஒரு இது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் டோட்டல் செமிகோலன், அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதுதான் இந்த வைல் லூப்போட ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ வைல் கண்டிஷன் எழுதணும். வைல் V <= 10. இங்கே செமிகோலன் வரணும். டூவில் செமிகோலன் வரக்கூடாது, பட் இங்கே வைலில் செமிகோலன் வரணும். ஸோ இதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்.
இது இந்த சி அவுட் ஸ்டேட்மெண்ட் இங்கேயும் எழுதலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சி அவுட் டோட்டல் டிஸ்பிளே பண்ணாமல் கடைசியாக டோட்டல் பண்ணதுக்கப்புறம் டிஸ்பிளே பண்ண வைக்கணும் அப்படின்னா இங்கே எழுதலாம். இல்லை இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் இங்கேயும் எழுதலாம். சரியா? ஸோ ரைட் அ ஷார்ட் நோட் அண்ட் பவர் ஃபங்க்ஷன், அதுவுமே பவர் கால்குலேட் பண்ணுறது தான். அதை வந்து சின்டாக்ஸ் எழுதி எக்ஸாம்பிள் எழுதிங்கன்னா மார்க் வரும். அரே ஆஃப் ஸ்ட்ரிங்கு, அரே ஆஃப் ஸ்ட்ரிங்குன்றது 2 dimensional கேரக்டர் அரே. ரீட் த ஃபாலோயிங் சீப்ல. அடுத்த ப்ராப்ளம் போகலாமா? Question number 33, compulsory question. Read the following C++ snippet and answer the questions. Class student. So classes and objects base பண்ணி அந்த லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கிளாஸ் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு 3 கொஷின் அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கொஷினுக்கும் ஒரு மார்க்கு. ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியான கொஷின் இது. கிளாஸ் ஸ்டூடெண்ட், அப்போ கிளாஸ் நேம் வந்து இதுதான். சரியா? ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த கிளாஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டு தான் நேம் ஆஃப் த கிளாஸ். ஓகேவா? இன்ட்டு இதிலேருந்து இது வரைக்கும் கிளாஸோட டிக்ளரேஷன். ஓகே, இன்ட் எம் கமா என்னு, அப்புறம் பப்ளிக் வாய்ட் ஆடு ஃப்ளோட்டு கேல்கு. இப்போ ஐடென்டிஃபை த டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். எது டேட்டா மெம்பர், எது மெம்பர் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ டேட்டா மெம்பர் வந்து எது அப்படின்னா இதுதான். எம் அண்ட் என் வந்து டேட்டா மெம்பர். ஸோ இது வந்து டேட்டா மெம்பர். அப்புறம் ஆடு கால்க் வந்து மெம்பர் ஃபங்க்ஷன். இதுதான் மெம்பர் ஃபங்க்ஷன். எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபங்க்ஷன்னா இந்த பேராந்தசிஸ் இருந்தால் அதுக்கு பேர் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இது மெம்பர் ஃபங்க்ஷன். ஸோ மெம்பர் ஃபங்க்ஷன் போட்டு இது ரெண்டையும் எழுதுங்க, டேட்டா மெம்பர்னு போட்டு இது ரெண்டையும் எழுதுங்க. அடுத்தது வாட் இஸ் த சைஸ் ஆஃப் x1 அண்ட் x2. இந்த x1 x2 என்ன அப்படின்னா இதுக்கு பேர் ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். தெரிஞ்சுக்கோங்க, இதில் கேட்கல. பட் இதோட சைஸ் என்ன அப்படின்னு இது எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற டேட்டா மெம்பரோட சைஸை வச்சு தான் கால்குலேட் பண்ணோம். ஸோ எம் வந்து 4 bytes. ஸோ எம்முக்கு ஒரு 4 bytes, எண்ணுக்கு ஒரு 5. ஏன்னா ரெண்டுமே இன்டீஜர் இல்லையா? ஸோ 4 bytes. ஸோ 4 + 4 8 bytes. அப்போ x1 வந்து 8 bytes, y x1. அடுத்தது வந்து x2 வந்து அதுக்கு ஒரு 8 bytes. ஓகேவா? ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். தி ஸ்டூடெண்ட். இதுக்கு வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது கம்பல்சரி, ரொம்ப ஈஸியான இது. கான்செப்டை பேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களான்றதுக்காக தான் இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து 5 மார்க்ஸில் இருக்கிற ப்ராப்ளம் பேஸ்ட் கொஷினை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் அகிலா கம்ப்யூட்டர் கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.